ஃப்ரீ ஃபயர் சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னா ஆபரேஷனா அப்படியும் சொல்லலாம். நம்ம கேம் வந்து புதுசுல பாத்தீங்கன்னா ஹெட்செட் ஒன் டாப் என்னன்னு கூட தெரியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நேத்து பிறந்த குழந்தை உட்பட எல்லாருக்குமே ஹெட்செட் ஒன் டாப் அடிக்க தெரியும். அது மட்டுமா பண்றானுங்க, கேமுக்குள்ள என்னென்னமோ பண்றானுங்க. ஓகே, சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் என்னன்னா நம்ம ஜட்டி மாதிரி தான். நம்மளோட ஜட்டி சைஸ் நமக்கு தான் தெரியும், அடுத்தவனுக்கு தெரியாது. குண்டா இருக்கும் ஜட்டியை ஒல்லியா இருக்கும் போட்டா பத்துமா? பத்தாது. அதே மாதிரி என்ன மாதிரி ஒல்லியா இருக்கும் ஜட்டியை குண்டா இருக்கும் போட்டா பத்துமா? கிழிஞ்சிரும். ஜட்டியை சொன்னேன். சோ இதை விட பெரிய விளக்க எவனுமே கொடுக்க மாட்டான். சென்சிட்டிவிட்டியில முக்கியமான ஒண்ணுனா அது ஜெனரல் மட்டும் தான். ஏன்னா அது ஒண்ணு தான் நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது ஸ்கிரீனை ஸ்மூத்தா வச்சிருக்கோம். ஸ்மூத்தா விடுங்க, அப்பதான் நல்ல மூவ்மெண்ட்டே கொடுக்க முடியும். மீதி இருக்க ரெட் டாட் 2x 4x ஸ்னைப்பர் ஸ்கோப் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கோப் அவ்வளவுதான். இதுக்கு சென்சிட்டிவிட்டி கொடுத்திருக்காங்கன்னா நம்ம ஸ்கோப் போடும்போது அதோட மூவ்மெண்ட் இன்கிரீஸ் பண்ணதா. லாஸ்டா பாத்தீங்கன்னா ஃப்ரீ கேமரா லுக் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா ஓடும்போது 360 டிகிரில எல்லாத்தையும் சுத்தி பார்க்கிறதுக்காக தான் இத கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் எதுக்காக சொல்லிட்டு படம் போட்டு காட்டுறானுங்க. ஆனா நம்ம பசங்க பாத்தீங்கன்னா அது எதையுமே பார்க்க மாட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சென்சின்னு சொல்லிட்டு கூவி கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் அதை விற்கவும் செய்றாங்க. அது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹெட்ஷாட் அடிக்க சென்சிட்டிவிட்டி முக்கியமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா முக்கியம் தான். அதோட பாத்தீங்கன்னா மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ், ஒன்னோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபயர் பட்டன் எப்படி ட்ராக் பண்றத பொறுத்து தான் இருக்கு. சென்சிட்டிவிட்டி முக்கியம் தான். ஆனா சென்சிட்டிவிட்டி வச்சாலே ஹெட்ஷாட் எடுன்னு சொல்றான் பாத்தீங்களா, அவனுக்கு மட்டும் நம்பாதீங்க. ஓகே, நம்ம விஷயத்தை வந்துருவோம். அப்படிப்பட்ட சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் வைக்கிற மொத்தம் 3 விதம். ஃபர்ஸ்ட் டைப் பத்தி சொல்லணும். இவங்க தான் உண்மையாவே ஜட்டி சைஸை கண்டுபிடிச்சவங்க. ஜட்டின்னு உதாரணத்துக்கு தான் சொன்னா, உண்மையா சொல்லல. நான் சென்சிட்டிவிட்டி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இவங்க வைக்கிறதா சென்சிட்டிவிட்டி, இவங்க வைக்கிறதா எல்லாமே. நான் இந்த டைப் தான். செகண்ட் டைப் இவங்கள பாத்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டா பார்த்து தான் சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் வைப்பாங்க. சொன்னவனுக்கே ஒண்ணும் தெரியாது, அவனை பார்த்து நீங்க வைக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க. தேர்ட் டைப் மோஸ்ட் ஆஃப் பிளேஸ் இந்த டைப்ல தான் இருப்பீங்க. இவங்க சென்சிட்டிவிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. வைடா எல்லாத்தையும் 200 அப்படியே சொல்லிட்டு எல்லாத்தையும் 200 வச்சு ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல நீங்க எந்த டைப்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ஒரு சின்ன ஆசை. நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 1 laख சப் மேல வச்சிருக்கோம். ஆனா இன்ஸ்டால பாத்தீங்கன்னா 1k கூட இல்ல. அதாவது ஃபாலோவர்ஸ் இல்ல. அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோ மட்டும் போட்டுருங்க. இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஐடி லிங்க் பாத்தீங்கன்னா சேனல் பயோல கூட இருக்கு. அதை தொட்டு கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பை கைஸ்.